அஹ், அஹ், ஸ்ரீஜா, ம், உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன, வாங்க. அஹ், ம். இல்ல, நடந்த விஷயத்த நினைச்சு நீ அழுதுட்டு இருக்கியோன்னு பார்க்க வந்தேன். அழறதா? நானா? சான்ஸே இல்ல. உண்மைய சொன்னா இப்பதான் என் மனசு ரொம்ப லைட்டா இருக்கு. அப்படியும் சொல்ற? பின்ன விஷாலுக்கு தெரியாம அவனை நான் எடுத்த வீடியோ இப்ப இல்லனா எப்படியாவது விஷாலுக்கு தெரிய வரும். அப்போ வீட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்ளோ சீக்கிரம் வெளியே தெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அத்தை நான் சொன்னதை கேட்டு என்ன மன்னிச்சு விடுவாங்கன்னு நான் நம்பவே இல்லை. எனக்கே அண்ணி நடந்துக்கிட்டது ஆச்சரியம்தான். எல்லாரும் அவங்கவங்க நியாயத்தை சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராகவ் மட்டும் அன்னிக்காக அமைதியா இருந்துட்டான். இல்லன்னு வைய, உனக்குதான் ரொம்ப கஷ்டம். ராகவ விடுங்க, அவனை நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். பாவம், இனிமே இசைக்குதான் என்ன மிரட்ட எந்த காரணமும் இல்ல. இத்தனை நாளா அக்காவும் தங்கச்சியும் என்ன வச்சு ஆடின ஆட்டத்தை இப்ப நான் ஆட போறேன். அது செய் முதல்ல. நம்மள எப்படி சுத்த விட்டானுங்க. முதல்ல வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் இசைய இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டணும். இப்போதைக்கு அந்த இசை விட்டு. வர்ஷினி இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அத முதல்ல கண்டுபிடிக்கணும். இசைய அப்புறம் பாத்துக்கலாம். சரியா சொன்னீங்க. அவங்க எந்த நம்பிக்கையில எதை மனசுல வச்சுக்கிட்டு வர்ஷினி இந்த வீட்டு மருமகன்னு சொல்றாங்க? இருக்கிற 2 ஆம்பளை பசங்களையும் லாக் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? நம்ம விளக்கு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லாட்டியும் இன்னொரு சமயம் சொல்லிதானே ஆகணும். விடுங்க. அக்கா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான் ஸ்ரீஜா. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். கனடால இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஃபோன் பண்ணி விஷ் பண்ணனும். நீங்க இங்கே இருங்க. இல்ல வேண்டாம், நான் ரூம் போறேன். நீ பாத்து இருந்துக்க. சரிக்கா.